நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் ஆவேசத்துலையும் கோவத்திலையும் ஒரு பக்கம் என்ன முடிவு எடுக்கிறது ஏது எடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லியை அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அவர் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு இந்த தப்பு தாங்க. இந்த தப்பை இனிமேல் யாரும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேன். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை மாதிரி ஒரு சொக்க தங்கம் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் பெக்காத பிள்ளைக்கு தான் அம்மான்னு சொல்லிட்டு உயிரவே விடுற அளவுக்கு துணிஞ்சவங்க தான் நம்ம மல்லி. இந்த மாதிரி நான் சொன்னதை கேட்டாவே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள தான் மகளாவே நினச்சி வளர்த்துன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம வெண்பாவையும் மல்லியும் பிரிக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? விஜய்க்கு என்ன மண்டையில் தானே கோளாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ப்ரெஷர் ஏறுது ஒரு பக்கம். சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் அந்த நர்ஸு யார் பெற்றா நல்ல குத்து விளக்கமானி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த வீட்டில் எப்படியோ ஒரு பக்கம் வெளிச்சத்தை உண்டாக்கணியே அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணா பொண்ணு சும்மா இருப்பாங்களா? தான் மகளுக்கு ஒரு கஷ்டம்னா யார் வந்தாலும் சரி வரலாலும் சரி, தான் மனைவியாக இருந்தபோது அவ்வளோ கஷ்டம் வந்தபோது வந்து எட்டி பார்க்காத நம்ம விஜய் இப்போ வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அவர் யோசிக்க மாட்டார். ஆனால் அண்ணா பொண்ணு அப்படி இல்லைங்க. எந்த பிரச்சனையும் உறுதுணையாக இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல் போய் அந்த நர்ஸை அடித்து உண்மையாக சொல்லிடின்னு சொல்லி அவ்வளவு இழுத்து வந்து விஜய் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேரும் தான் வந்த ஆளுக்கு 3 லட்சம் தந்தாங்க. மொத்தம் 6 லட்சம் இதை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் பண்ணோம். எங்கள் மனசாட்சிப்படி நாங்கள் நல்லா தான் பண்ணோம். ஆனால் அது இப்படி தப்பாக முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட அவங்க சொன்னது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு குழந்தைய நிற்கல, அதனால் வீட்டில் இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்க. சரி, எங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை தானே, எங்களால் காப்பாற்றப்பட்டால் அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக நினச்சோம். அது இந்த மாதிரி வினையாக வந்த முடியும்னு யாருக்கு சார் தெரியும்? எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு அக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா? ஒழுங்கு மரியாதை கண்முடியே நிற்காது, வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்ட ஆரம்பிக்கிறார். டே தம்பி, இது நம்ம 2 பேருக்கும் பொதுவான வீடு சரியா? நீ யார் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு? சரியா? அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, அந்த பேச்சுங்க பாரு, வாய் வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போகணுமா? சொத்தா 2 பேர் போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தெனாட்டில் திமிராக பேசுகிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, இந்த அளவுக்கு நம்மளை மட்டம் தள்ளி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. சரி இருக்கட்டும், இருந்தாலும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்க இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் தான் ஒரு பக்கம் சமாளிச்சுன்னு போயாகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று க்ரோத் பண்ண முடியும். இல்லைனா வாழ்க்கையில் லாஸ்ட் வரையும் இப்படியே தாங்க இருக்கணும். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வர்றதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அண்ணன் கதறி அழுறாரு. ஏமா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நடந்த கதை, வந்த கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்லி உன் வாழ்க்கையை நீயே பாலுங்குணியில் தள்ளிங்களே. நான் அதுக்கு தான் சொன்னேன், அந்த அரவிந்த் மாதிரி நல்ல பையனை கல்யாணம் பண்ண போயிருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். இப்பயும் நான் விஜயை குத்தம் சொல்லண்ணே, விஜய் நல்லவர் தான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற 2 கேடு கேரக்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னோட வாழ்க்கை அழிச்சிட்டாங்க. நீ என்னைக்கு தாம்மா உன் புருஷனை விட்டு தந்திருக்கேன், உன் புருஷன் மேலே உயிரே வச்சுன்னு இருக்க. யார் எது சொன்னாலும் நம்பாமல் உன் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் உன் புருஷன் சரியான முட்டாளாக இருக்கானே, எதுவுமே புரிஞ்சுக்காமல் மடத்தனமாக ஒரு பக்கம் ஊமையிலேயே பழிய போடுறவங்க கிட்ட உன்னை பற்றி தப்பாக பேசின்னு இருக்கானே, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் கேட்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம், எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையடா, எல்லாத்தையும் நாம் தான் சமாளிச்சாகணும். வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னாக நம்ம சமாளிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நாம் ஒரு பக்கம் ஆர்கனைஸ் பண்ணி தான் ஆகணும். சரி இதெல்லாம் போகட்டும்டா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம மல்லி சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ராஜேஸ்வரி திருப்பி இதே வீட்டில் இருக்கேன். நம்ம விஜய் மன்னிப்பு கேட்டு மல்லியை கூட்டினாலாம் அவங்க வீட்டுக்கு போயின்னு இருக்காரு. மல்லி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நான் வந்ததும் தப்பு, உன் வாழ்க்கையை அழிச்சதும் தப்பு, என் குழந்தைக்கு அம்மா வந்ததும் நீ தப்பு, எல்லாமே உன் வாழ்க்கையை அழிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்பா இந்த மாதிரி நடிக்கலாம், ஆஸ்கர் அவர் கொடுக்குற மாதிரியெல்லாம் நடிக்கூடாது, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நடிக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.